என்ன அருண் சார், இன்னைக்கும் ரேபிடோ தானா? இல்லை, உங்கள் ரேபிடோலையே போகலான்னு பார்க்குறேன். ஃபுல் கேஷாக கொடுத்துட்றேன். காத்துல பறக்கும் காத்தாடி இப்படி இருக்க நீ ஆடி பார்த்ததும் ஷாக்கு எனக்கு தாண்டி. அருண், உனக்கு ஒரு ஷாக் வச்சிருக்கேன். ஏ அறிவில உனக்கு ஓவரா பேசுற வருண். ஏய் என்ன ஓவரா பேசுறாங்க? ஃப்ரெண்டு நினைச்சல, ஏன் தப்பு தான், நீயே வச்சுக்கோ. Thank you. நீயும் வரணும் ஒரே காலேஜ்ல? ஓய், நீயும் வரணும் ஒரே காலேஜ் தானே? சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருந்து. அப்புறம் சார் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கதான் காஃபி குடிக்கலாமான்னு கேட்டீங்களா? நீ சின்ன வயசுல இருந்து இப்படிதானா? துருன்னு? ஆமா, நான் எப்பவுமே இப்படிதான். அதனால தான் என்ன எவனுமே பொண்ணுனே மதிக்க மாட்டான். யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, நீயும் அழகான பொண்ணு தான். நாட் மெனி அப்பேரன்ஸ். உன் மனசு எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ல, அதான் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அதான் எனக்கும். உனக்கும்? ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, போலாமா? புரியல. இல்லை, வேலை நிறைய இருக்கு. பாலாம் எப்படி தோணும்? ஏன் விநாயகா, நான் என்ன வேணும்னா பண்ணேன்? ஏதோ கோவத்தில் திட்டேன். இப்போ அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. நட்டு நட்டு என்னடா? மகி வரலையா? தெரியல. ஓ, ஒருவேளை வேலையை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஷோரா தெரியல, எதுக்கும் கால் பண்ணி பாரு. சரி. ஒருவேளை வேலையை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். மகி, அவனை தேடி வந்துட்டு இருக்கான். சேஃபா இரு, பத்திரமா இரு, பார்த்துக்கோ. யோ, இவ்வளோ வருஷம் கழிச்சு என் லைஃப்ல இப்பதான் ஒரு நல்லது நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து முற்றும் வச்சுட்டோம்ல. அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சனோ அது எல்லாமே எனக்கு கிடைச்சது.
அவன் என் லைஃப்பில் ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, எப்படி வந்தா, இருப்பாளா இருக்க மாட்டாளா எதுவுமே எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை. ஆனால் உன்னியா அவன் என் லைஃப்பில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்னு மட்டும் தெரியுதியா? அப்புறம் உன் இஷ்டம். சாரியா.